ரிஷபராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆணி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி நண்பர்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி தான் சுபஸ்தானாதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ரிஷபராசிக்கு 2வது பாவகத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆணி மாதம் தானுங்க. ஆணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரம், ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம், அப்பேற்பட்ட அற்புதமான நட்சத்திரத்தில் கன்னியா ராசி மிதுன லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்போது ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு 2வது பாவகத்தில், ரிஷபராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரகால ஒரு தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுபோக சூரிய பகவான் எந்த பாவகத்துக்கு வராரோ, இப்போ சூரிய பகவான் சித்திரை மாதம்னா மேசத்தில் இருப்பாருங்க, வைகாசி மாதம்னா ரிஷபத்தில் வருவார், ஆணி மாதம்னா நமக்கு மிதுனத்தில் வருவார். அப்போ மிதுன ராசியில் முழுமையாக ஒரு மாத காலம் ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 32ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார். கோச்சார கிரகநிலைகள், மற்ற கிரகநிலைகள், இப்போ நமக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோ, மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவோ, இல்லை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவோ, இவங்க கொடுக்கக்கூடிய பலன்களை விட சூரிய பகவான் எந்த பாவகத்தில் இருக்கிறார், யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார், அந்த நட்சத்திராதிபதி எந்த இடத்துல இருக்கிறாங்க, அதை கொண்டு பலன்கள் சொல்கிறது தான் சிறப்பாக இருக்கும். 100% அது நடக்கும். உதாரணத்துக்கு சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ரிஷபராசிக்கு 2வது பாவகத்தில் மிதுனத்தில் புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படின்ட்டு கோச்சார ரீதியாக நமக்கு ஏற்படுது. அதே சூரிய பகவான் ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 7ஆம் தேதி வரை செவ்வாவுடைய நட்சத்திரமான இந்திரன் பிறந்த நட்சத்திரம் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் வரார். அப்போ சூரிய பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த செவ்வா ரிஷபராசிக்கு 12வது பாவகத்தில் ஆட்சியில் இருக்கிறார். அப்போ பிரிஞ்சு போன தம்பதிகள், கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம் வந்துருச்சிங்க, கருத்து வேறுபாடு வந்துருச்சிங்க, விவாகரத்து ஆகிற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்ட்டு சங்கடப்பட்டு இருக்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கு இது நல்ல நேரம், அருமையான நேரம். 12வது பாவகத்துக்கு அதிபதி அஹீன சுகஸ்தானாதிபதி, ரிஷபராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமணஸ்தானாதிபதி. அப்போ திருமணஸ்தானாதிபதி அஹீன சுகஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் சுபஸ்தானாதிபதி வந்து தனஸ்தான குடும்பஸ்தானத்தில் வரும் பொழுது 100% கணவன் மனைவிக்கு இது நல்ல நேர காலங்கள். அதுபோக காதலர்களுக்கு அற்புதமான நேர காலங்கள். 5 வருஷமாக நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, வீட்டுக்கு சொல்ல முடியலைங்க, இந்த நேரத்தில் தெரியப்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் இந்த மாதத்தில் ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 7ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், திருமணத்துக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுபோக திருமணம் ஆகிட்டு விவாகரத்தாகிற ஸ்டேஜில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறேங்க, ஒருத்தருக்கு விருப்பம் இருக்குது வாழணுன்றதுக்கு, ஒருத்தருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுல நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதுபோக திருமணம் நடந்து நிரந்தரமாக பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, நடக்கவே இல்லைங்க அப்படின்னா இந்த நேரம் திருமணஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சுபஸ்தானாதிபதி திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனுடன் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கையில் கண்டிப்பாக அந்த மறுமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு சாதகமான நேரம். மறுமணம் திருமணம் ரெண்டுமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுமணத்துக்காக முயற்சி பண்ணுற நண்பர்களுக்கு மறுமணம் ஏற்பட போகுது, அதுக்கான நேர காலங்கள் கொடுக்க போகுது. இல்லை திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு திருமணம் போன்ற அந்த தடைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். சார், நான் எத்தனையோ சாதகம் பார்த்துப்புட்டேனுங்க, இது வரைக்கும் நான் பார்க்காத சாதகம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் இல்லை சார், பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை, 1000 சாதகம் பார்த்துப்புட்டேனுங்க, நான் பார்த்த சாதகத்துக்கு தானங்க கல்யாணம் நடந்தது, எனக்கு நடக்கலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் 100% ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 7ஆம் தேதி வரை
என்னதான் நம்ம காசு பணம் சம்பாதிச்சாலும், என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும், கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் வந்துருச்சு அப்படின்னா வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை வாழ போகிற வாழ்க்கை பிரயோஜனமே இல்லை. இந்த நேரத்தில் தீராத பகைகள் தீரும், தீராத சங்கடங்கள் தீரும். அதுக்கான ஒரு நேரம்தான் இது, பயன்படுத்திக்கோங்க. அதுபோக ராசிக்கு 2வது பாவகத்தில் நமக்கு 3 கிரகங்கள், புதன், சூரியன், சுக்கிரன். உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் இருக்கார் இல்லைங்களா, உடல் ரீதியாக. ஏன்னா 6வது பாவகத்துக்கு அதிபதி தான் சுக்கிரன். 6வது பாவகத்துக்கு அதிபதி ராசிக்கு 2வது பாவகத்தில், அதாவது ருணரோக சத்துருஸ்தானாதிபதி 2வது பாவகத்தில் இருக்கிறதுனால நிறைய நண்பர்களுக்கு உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். நிறைய நண்பர்களுக்கு சார் பார்க்காத வைத்தியம் இல்லை சார், போகாத கோயில் குளம் கிடையாது, நான் வச்ச வேண்டுதலையும் எனக்கு நிறைவேறலை, நான் பார்த்த வைத்தியம் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும் இது நல்ல நேரம். ஒரு சில ரிஷபராசி நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி கொடுக்கறதுக்கான நேரமும் இந்த நேரம் தானுங்க. எது எப்படி இருந்தாலும், ஏன்னா புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன். புதன் சூரியனோட சேர்ந்திருக்கார். சூரியன் வாங்கியிருக்கிறது திருமணஸ்தானாதிபதி நட்சத்திரம். ஏன் அந்த புதன் வாங்கியிருக்கிறதும் திருமணஸ்தானாதிபதி நட்சத்திரம். இன்னும் சொல்லப்போனால் அந்த குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் நமக்கு அஸ்தமனம் அடைஞ்சிருவார். அதாவது இந்த மாதம் பிறக்கும் பொழுதே அந்த 7ஆம் தேதிக்கு மேற்கொண்டு அஸ்தமனம் நீங்கிடும். அப்போ 100% பார்த்தீங்கன்னா புத்திர வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் நல்ல நேரம் தான், உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கும் நல்ல நேரம் தானுங்க. ஆனி மாதம் 7ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஆனி மாதம் 21ஆம் தேதி வரை நமக்கு சூரிய பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிறவர் ராகு பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வர்றார். திருவாதிரை நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரம். அப்போது ராகு இதுக்கு முன்னாடி நமக்கு பாதகமாக இருந்த ராகு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில், ரேவதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் 11வது பாவகத்தில் லாபத்தில் இருக்கிறார். ராகு போல கொடுக்குறவனும் கிடையாது, கேது போல கெடுக்கிறவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த ராகு இந்த தருணத்தில் நமக்கு நல்லது செய்ய போகிறாரு, பதவி உயர்வு கொடுக்க போகிறாருங்க. வேலை வாய்ப்பில் இருக்கிற வேலையில் நிம்மதி சந்தோஷம் கொடுக்க போகிறார். இருக்கிற வேலை பர்மனண்ட்டாக நிரந்தரமாக்க போகிறார். நிறைய நண்பர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். நிறைய நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செய்யலாமா வேண்டாமா எடுத்துப்படலாமான்ற எண்ணத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு சுய தொழிலில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும். இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த தருணத்தில். அதுபோக நான் இடம் மாற்றங்கள் ஆகணுங்க, இப்போ பூர்வீகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இடமாற்றங்கள் ஆகணும்னு நினைக்கிறேனுங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆனி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 21ஆம் தேதி வரை உங்களுக்கு உகந்த நேரம் தானுங்க. சில பேர் ஆனி மாதத்தில் இடமாற்றங்கள் ஆக மாட்டாங்க, வீடு மாற்ற மாட்டாங்க, சரிங்களா? ஆனாலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதோ, அந்த இடமாற்றங்கள் ஆகிறதுக்கு உண்டான விஷயம், இல்லை வீடு வாசல் சொந்தமாக செய்கிறதுக்கு உண்டான நேரம் எல்லாமே இந்த தருணம் உங்களுக்கு நல்லா இருக்கும். சூரிய பகவான் சிவனுடைய நட்சத்திரத்தில் 2வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை பார்ப்பார். 8வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார். இது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேர காலங்கள். அதுபோக வேலையில் இடமாற்றங்கள் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு, நான் சேலத்தில் பிறந்து வளர்ந்தனுங்க, நான் சென்னையில் இருக்கிறேனுங்க. சேலத்தில் வேலை இருந்தது, இப்போ சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சிங்க, இடமாற்றம் ஆகிடுச்சு, நான் சேலத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த நேரம் நல்ல நேரம். இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுறதுனால நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதுபோக ஆனி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 32ஆம் தேதி வரை குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரத்தில் நமக்கு சூரிய பகவான் வர்றார். அப்போது குரு பகவான் ஒரு ராசியில் இருக்கிறாரு. ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். சூரிய பகவான் ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரமான குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். இந்த நேரமும் புத்திர செல்வம் கொடுக்கறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குதானுங்க செய்யுது. பறக்க பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லையே அப்படின்ற சங்கடங்கள் இருக்குதானே செய்யுது. அதுவும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சொல்லவே தேவையில்லை.
அப்போது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சூரிய பகவான் ராகு பகவானுடைய சாரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தை வராரு பாருங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய தருணம் கிட்டத்தட்ட 53 டிகிரிக்கு மேலே 52 டிகிரி 53 டிகிரி சரி. ஏன்னா 60 டிகிரி வரைக்கும் 60 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் தானே நமக்கு மிதுனம். அப்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 83 டிகிரி 84 டிகிரி வரும் பொழுது சூரிய பகவான் வரும் பொழுது அதுதான் உங்களுக்கு ஆனி மாதம் 23 24 தேதி. அந்த ஆனி மாதம் 23லேருந்து 24 தேதியில் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாயிடும். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்ததுங்க வீட்டில், இன்றைக்கி எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருந்துக்கிட்டு இருக்குது. நான் மற்றவங்களுக்கு கொடுத்தது போய் மற்றவங்கக்கிட்ட வாங்குகிற நிலைமைக்கு வந்துட்டேனுங்க. பலவிதமான சங்கடங்களும் பலவிதமான சிக்கலும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதே, என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இல்லையா, அப்படியெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் ஆனி மாதம் 22 23 தேதியிலிருந்து ஆனி மாதம் 32 தேதிக்குள்ளார நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாம், ஆனால் நிச்சயமாக பலன்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி நமக்கு எந்தளவுக்கு முக்கியன்றது உங்களுக்கே தெரியும், நிச்சயமாக முக்கியமான விஷயம். ஆனாலும் இன்றைக்கி கோட்சார கிரக நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.